அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடே இல்லைங்க, லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். ஸோ காலையிலே வந்து பழுது தான் வந்து போட்டுருந்தேன். நேற்று நைட்டே வந்து சாதம் வந்து கொஞ்சம் மீந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். சூப்பர் இது. வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா கொஞ்சோண்டு பேட் அப்பளம் இருந்தது. அதையும் கூடவே ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு பழுதுக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அதையும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால அன்றைக்கி சரி நம்ம புதுசாக சாரீ இருக்கே அது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ப்ளவுஸ் பீட்டு. ஸோ மோஸ்ட்லி இதோட சாரீக்கு வந்து கொஞ்சம் காம்பினேஷனே இல்லாமல் இருந்தது இந்த ப்ளவுஸு. அதனால் இதை கட் பண்ணி தூர போட்டுட்டு நம்ம வந்து ஓரம் மட்டும் அடித்து வேறு ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சுங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து தைக்கவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மிஷினெல்லாம் உட்காந்து. ஸோ இந்த மிஷினை வந்து நம்ம ட்ரை பண்ணணும், இல்லைனா வந்து ரொம்ப பாழாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வந்து புது சாரீ எடுத்து கட்ட வேண்டியதாக போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் எண்ணெய்லாம் போட்டு நல்லா டிங்கரிங் வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக வந்து தையலுமே நல்லாவே வருது. நம்ம இது வந்து எப்போவுமே ஒரு பொருளை வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வச்சோன்னா தான் அந்த பொருள் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வந்துடும், இல்லைனா பாபின் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லைனா அந்த ஸ்டிச்சிங் வந்து சரியாக வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து அப்பப்போ வந்து எடுத்து நம்ம தொடச்சி தூசி தட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தான் நானும் அப்பப்போ கொஞ்சம் நடுவில் வந்து எடுத்து கொஞ்சம் எண்ணெய்லாம் ஆயிலெலாம் விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்வீஸ் நானே பண்ணி எல்லாமே தைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். லஞ்சுமே வந்து மேக்ஸிமம் முடிச்சுட்டேன். தொழுகையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலை. லஞ்சு வந்து நாங்கள் சாப்பிடுவோம். தொழுகை அன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால சீக்கிரமாகவே தொழுதெல்லாம் முடிச்சுட்டு குரான் ஓதணுன்னா ஈவினிங் டைமில் நான் ஓதுவேன். சம்டைம் நேரம் இருந்ததுன்னா ஆஃப்டர்நூனில் கூட ஓதணும்னு நினைப்பேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம சுட சுட வந்து லஞ்ச் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி பசி எடுத்துருச்சு இல்லையா. ஸோ லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டேன். லஞ்ச் சாப்பிட்றப்போ வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன் மீனுக்கு. அதை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எப்போவுமே வந்து லஞ்ச் சாப்பிட்றப்போ தான் மீன் வறுத்தோன்னா நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து நம்ம லஞ்ச் அப்போது நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து மட்டன் குழம்புங்க. நேற்று வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து வந்த மட்டன் குழம்பு மீதிடுச்சு அப்படின்னு சொல்லி அதில் முட்டையை வந்து வேக போட்டு பையனுக்கு கட்டி கொடுத்துட்டேன். பாப்பா வந்து வீட்டுக்கு வந்தால் அந்த முட்டையை சாப்பிடுவாங்க, ஸ்கூலில் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அது வந்து அவங்களுக்கு டோட்டலாக பிடிக்காது. அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டு சாப்பிட வந்து உட்காந்துட்டோம். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு அதுதாங்க, அந்த குழம்பு இருந்தது. அப்புறமா சவு பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் சாப்பிட்றதுலாம் நல்லதுங்க. ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு இந்த கூட்டு பொரியல்லாம் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. சரி இனிமேல் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மீன் ஃப்ரை. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. கூடவே சீசனுக்கு மாம்பழம் எல்லாமே இருந்தால் எப்படி, அதனால் மாம்பழத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சிறப்பாக அன்றைக்கி லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்வீட் எதுவுமே சாப்பிட்லையே அப்படின்னு கொஞ்சோண்டு நினச்சிட்டு தான் இருந்தேன். இந்த உளுந்தை வந்து கொஞ்சம் நல்லா கழுவி காய போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி ஓகே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே, உளுந்து லட்டு வந்து செய்யலாம், பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து லட்டு அந்தளவுக்கு ரொம்ப நல்லதுங்க. என் ஹஸ்பண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேக் பெயின்றதுனால, ஆக்சுவலி அவருக்கு பேக் பெயின் வர்றதுக்கான காரணமே வந்து அவர் செய்கிற வேலை தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டு வந்து நம்மளை விட அதிகமான வெயிட் தூக்குறதுனால நம்மளுடைய போன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் வந்து ஒரு ஏசி டெக்னீஷியன்றதுனால அவுட்டோர்லாம் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அவரே வந்து ஒல்லியாக இருப்பார், 50 கிலோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை விட வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட் வந்து தூக்கி அவருக்கு அந்த பேக் போனில் பார்த்திங்கன்னா L4 L5ல வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப லீன் ஆகிடுச்சு, வெயிட் அதாவது ஜாம் ஆகிடுச்சு. அதனால் இந்த கருப்புளுந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து நான் பாதாம் பொட்டுக்கடலை ரெண்டுத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு வந்து கருப்புளுந்தை நல்லா வறுத்துட்டு நல்லா வாசம் வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம பொட்டுக்கடலையும் பாதாமையும் போடலாம். இல்லைனா நீங்கள் தனித்தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வெறுமனே வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் இந்த நல்லா சூடு ஏறணும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து உளுந்து தான் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ அதுதான் மெயினு. ஸோ நல்லா வாசமாக வந்துடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம்.
ஸோ ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம இது வந்து சாப்பிட்லாம். நல்லா கெடாமல் சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் செய்கிற மெத்தடு இது நான் ஃபஸ்ட்டு டைம் தான் செஞ்சேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவா இருந்ததுங்க. ஸோ இப்போ வந்து இதை நான் பொடிச்சு நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். இது கூடவே வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பவுடராக சாப்பிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னா, பால் கொஞ்சம் சூடாக இருக்கிற பால் இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா முறுமுறுன்னு சூப்பராக லட்டு செம்மையாக ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ என் கையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு ஓட்டிகிட்ருக்கு. ஸோ நல்லா அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நம்ம லட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து வீடியோ காட்டலாமே அப்படின்னு அப்படியே காட்டிட்டேன். சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து யாருக்கு இந்த லட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.